அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம போர்ட்ஃபோலியோஸ். நாளைக்கு மே 4 மார்க்கெட் எப்படி இருக்க போகுது, நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் எந்த லெவல்ல இருக்கும், அது மட்டும் இல்லாம நாளைக்கு தொடங்க போற ஒரு முக்கியமான ஐபிஓவை பத்தியும் பார்க்க போறோம். 2 நிமிஷத்துல முழு விவரமும் இதோ. நாளைக்கு சந்தை சற்று இறக்கத்துல அல்லது ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ள இருக்க வாய்ப்பிருக்கு. நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் லெவல்களை கவனியுங்க. Nifty 23,750 to 23,800 முக்கியமான support level இருக்கு. Sensex 76,000 to 76,200 லெவல்களை கவனிங்க. Market 77,700 வரை செல்ல வாய்ப்பிருக்கு. Trading tips. நாளைக்கு மார்க்கெட் ஓபனிங் சற்று பலவீனமா இருக்கலாம். அதனால அவசரப்பட்டு வாங்காம சரியான சப்போர்ட் லெவல்ல வாங்குறது நல்லது. நாளைக்கு மார்க்கெட் டைரக்ஷன் பெரும்பாலும் குளோபல் கியூஸ்வை பொறுத்தது. யூஎஸ் மார்க்கெட், ஏசியன் மார்க்கெட் ட்ரெண்ட் பாசிட்டிவ் இருந்தா நம்ம நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் நல்ல ஓபனிங் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா வாலட்டிலிட்டி இருக்கும், அதனால கவனமா ட்ரேட் பண்ணுங்க. நாளைக்கு ஒரு முக்கியமான ஐபிஓ ஓபன் ஆகுது. வேல்யூ 360 கம்யூனிகேஷன்ஸ் லிமிடெட் SME ஐபிஓ மே 4 தொடங்கி மே 6 வரை விண்ணப்பிக்கலாம். இதன் விலை ₹95 to ₹98 ஆக நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. அதே போல ஆன் EMI டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் கிஷ்ட் மெயின் போர்டு ஐபிஓ நாளைக்கு முடிவடையுது மே 5 வரை. நீங்க அப்ளை பண்ணணும்னு நினைச்சா இதுதான் சரியான நேரம். SME ஐபிஓக்கள் அதிக ரிஸ்க் கொண்டது, அதனால உங்க நிதி ஆலோசகரை கேட்டுட்டு முடிவு பண்ணுங்க. நாளைக்கான பங்குகளின் பரிந்துரை பையிங் டிப்ஸ். முதலீட்டுக்கு பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட், HDFC பேங்க் மற்றும் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் இப்போ நல்ல விலையில இருக்கு. டிவிடெண்டுக்கு கோல் இந்தியா மற்றும் ONGCயை கவனிங்க. உங்க போர்ட்ஃபோலியோவை ப்ராஃபிட்டா மாத்த எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த தகவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு லைவ் அப்டேட்டையும் பாருங்க. நன்றி, வணக்கம்.